சொர்க்கம். மேல மேகம் கிட்ட இருக்கி, கீழே ஆழமா இருக்கி, இப்படி பனி மூட்டை மாதிரி ஒன்றுமே தெரியல. இதான சொர்க்கம். கிட்டத்தட்ட இதுவும் சொர்க்கம் ஆயிட்டாம. முருகன்கிட்ட வந்தா சொர்க்கம்தான். சொர்க்கத்தில் எப்படி இருக்குமோ இப்பயே அனுபவிக்கும். நம்ம ஏழுமலைக்கு வாங்க, சொர்க்கத்தை பார்க்கலாம். நான் சொல்ற உண்மையா போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதிலேயே ஏழுமலை முருகன்கிட்ட வந்து பாருங்க. கதிராமத்தில் உள்ள ஏழு முருகன்கிட்ட வந்து போய் பாருங்க. நீங்கள் நினைச்சது நடக்கும். உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். ஆனால் மேலே போனீங்கன்னா அந்த வலி வேதனை எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போயிடும். முருகனை கண்டோனி அப்படி ஒரு இது. நான் எத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எப்படி முருகன்கிட்ட வந்து நான் போவேன். என்ன ஒரு வேலை இருந்தாலும் எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு முருகன்கிட்ட வந்து நான் போவேன். அதெல்லாம் முருகன் இன்னும் நல்லா வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. நான் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கவலை கஷ்டம் என்ன இருந்தாலும் முருகன்கிட்ட வந்து போய் பாருங்கள். உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்த்து நல்லா வைப்பார் முருகன். நம்பிக்கையோடு வாங்க.